ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஆலம்பரன்ற ஊரில் தான் இருக்கிறோம். இப்போ தான் நம்ம என்னென்னா ஆலம்பரை ஃபோர்ட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஃபோர்ட் எந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அந்த பக்கத்தில் இருந்து வந்தோம். இப்போ ஏன்னா இந்த வழி வந்துட்டு நாங்கள் போனது இதுதான், வர்றது இதுதான். இந்த இடத்துல போகும்போதே நாங்கள் பார்த்தோம் இந்த பிரிட்ஜ் வந்துட்டு தரமாக இருந்தது. பிரிட்ஜு நடுவில் ரெண்டு பக்கமும் தண்ணி, இது ஆறா ஏரியா குளமா அதெல்லாம் எனக்கு தெரியாது, டேமான்லாம் நல்லா இருந்துச்சு. அதை நாங்கள் மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடாது, உங்களுக்கும் காட்டணுன்றதுக்காக தான் இந்த இடத்துலேருந்தே இவனை இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். நான் மட்டும் சொல்ல, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, அந்த வியூவை பாருங்கள். அடுத்து சிவகுமார் பேசுவாப்பில். அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறது எங்கே போகிறேன்றத சொல்கிறது என் பண்ணாமல் அது நான் மோட்டோ வேலையை சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் மோட்டோ வேலையை சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காதுல்ல, நான் மோட்டோ வேலையை கண்டினியூ பண்ணிக்கிறேன். சிரட்ட இடத்த சுற்றி கட்டுறோம். இதோ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. இதோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம், அந்த ஆலமரை போட்டு போனோம். இப்படி போயிட்டு வந்தோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர் இருக்குது. இது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஈஸ்ட் சைடில் வந்தீங்கன்னா இந்த உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, எல்லாமே நறுக்குன்னு இருக்குது. அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ், பனைமரம், அப்படியே இங்கேயும் ரிவர் தான். அப்படியே அனாதையாக இருக்குதுங்க இது. ஏன்னா உள்ள ஒரு ஊர் மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகேங்க, மற்றதெல்லாம் போக போக மோட்டோ வேலையை கண்டினியூ பண்ணிட்டு நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண. ஹலோ, இறங்கிது தட்டான். எதில் இறங்கிது ஒரு தட்டு. ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன தட்டுறியா? நான் பார்க்குறேன். இல்லை நீ தட்டு, நான் ரைட். எங்கேருந்து? இந்த பக்கம் இருந்து இப்படி தட்டுறா. நீ கொஞ்சம் முன்னாடி வா. தட்டுமா? இன்னும் கொஞ்சம். வா. வெயிட்டாக அடி கொடுக்கணும்னா கீழே பாதத்தில் குத்தாதான் வெயிட்டாக அடி விடும். வெயிட்டே இல்லை. போகலாமா? அல்லு என்ன இப்போ தான் அல்லு ரொம்ப வாங்குது. ஏய் அம்மா, நீ இறங்க. வாங்குதுடா, கரெக்டா? இறங்குடா, நீ இறங்குடா. அப்படியே என்னென்ன வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு இருந்தோத இன்னொரு பஞ்சோட. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தான் போகிறோம். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டருங்க. போகிற வழியில் லஞ்சு சாப்பிட்டு அப்படியே போய் பார்க்க வேண்டியதான். இங்கேருந்து எத்தனை மணி நேரம்? எப்படியும் ஒரு 1.5 hour இல்லை 2 hours ஆகிடுங்க. ஏன்னா பொறுமையாக தான் போவோம், அப்புறம் இடையில வேறு சாப்பிட்ணும்ல, அதனால் ஒரு நேரம் ஆகிடும் போகிறதுக்கு. போயிட்டு பொறுமையாக பறவைகள் இருக்கிறதுலாம் இந்த டைமில் இருக்குமானு தெரியல, ஏன்னா மதியம் டைமு. அவங்களும் லஞ்சுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் பறவைகள் எல்லாம் விடிய காலையில் போனால் நிறைய பறவைகளை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் போனால் நிறைய பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் டைமில் எல்லாம் நெயிலில் போயிட்டு மரத்துக்கடியில் பதுங்கின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இதனால நம்ம கிட்டே போனால் தான் தெரியும். ஈஸியாக ரோட்டு பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம் ஒரு விட்டு. அவ்வளோ திருப்பவே முடியடா ஹெல்மெட். டே இல்லை, என் கட்சி வந்து தலையில் மாட்டேன். நானும் இப்படி திருப்பவே முடியல. என்னடா இதுன்னு. இதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்தில் லெஃப்ட்டு? இன்னும் எவ்வளோ தூரம் போயிட்டு லெஃப்ட்டு? இன்னும் 2.5 லெஃப்ட்டு. 2.5. இப்போ டைம்னா 2.15. இன்னும் ஒரு 3:30-4 மணிக்கு போவோமா? போயிடலாம். அதில் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குதுல்ல, இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. இதான் நீ சொன்ன அந்த ஏரியா? ஆமாம் ஆமாம், அது இன்னும் கொஞ்சம் போகணும். ஆமாம், இதுதான் தரமாகுது. இது முன்ன ஏரியா இல்லை கடலா? அவங்க பார்க்கும்போது ஃப்ளாட்டாக. ஆமாம். எவ்வளோ ஆளாகுது சார் இதில்? எதில் ஹைட்டே அதிகமாக அதில் போஸ்ட் எப்படியோ இல்லை பாதி போஸ்ட் இறங்கிட்டு இருக்கோம் உள்ள. எவ்வளோலாம் இல்லை, ஆனால் ஃப்ளாட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஆழம்தான், ஆழம் இல்லாமல் எப்படி இருக்கும்? எவ்வளோ பெருசாகுது? அல்ல இல்லையா? பஞ்சரா தெரியலையே. டோ பண்ணலாமா? பெட்ரோல் இல்லையா? தெரியலையே. பெட்ரோல் தான் இல்லை போல. என்னக்கா பெட்ரோல் இல்லையா? உட்காருங்களா, டோ பண்ணுறேங்க. அதான் உட்காருங்க, டோ பண்ணிடணும். டோ பண்ணுறாங்க. பண்ணவா வாட்டர் கண்ணு தானே வச்சுருந்தா கீரில் இருக்குது. அல்ல ஃபோனுங்க சாரி நடுவில் வச்சுருங்க. சரி பண்ணு போ.
வேலை இதில் இருக்கும்டா, கியரில் இருக்கும்டா. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கேட்பாங்க, உனக்கு ஒரு டோ கூட பண்ண தெரியாதாடா? எல்லாரும் ஆமாம், அது சரி. உனக்கு ஒரு டோ கூட பண்ண தெரியாதாடா? இவ்வளோ நேரம் நல்லா ஓட்டிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டோ பண்ண தெரியாதெல்லாம் கிடையாது. டோ பண்ணுவேன், எப்படி சொல்கிறது, திணறுவேன், தகமாறுவேன். உமன் சார், நான் அதுலேயே நினச்சிட்டேன், யோசிச்சிட்டேன். அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது இருக்குன்னு தெரியாது, நம்ம கொஞ்சம் திணறனால அவங்க கண்ட்ரோல் பண்ணோம்ல. கண்ட்ரோல் இல்லை, அது பிரேக் அடிக்குது. அது மூலம் முன்னாடி ஒருத்தர் மூணாம் முறை அவன்லாம் இவன் தானே, இவன் ஓரம் கட்டப்படுது நமக்கு. அதான் இப்போ அந்த மாதிரி இடத்துல தருணுக்கு நிறையா அந்த விஷயத்தில் இமோனிட்டி, அவனுக்கு மைண்டு நிறையா மைண்டு. எப்படி சொல்கிறது, அவன் வண்டி எடுத்த கட்டத்தில் இருந்தே யாருன்னா பார்த்தோன்னா யூட்டர்ன் பண்ணிட்டுலாம் போயிட்டு வந்து இமோனிட்டி பண்ணிட்டு விட்டு தான் போவானுங்க. அந்த மனசெல்லாம் ஒருத்தர் வண்டி தள்ளு போகிறத பார்த்துட்டேன்னா அது யாராக இருந்தாலும் சரி, வீடு வரைக்கும்லாம் போயிட்டு விட்டுலாம் வந்திருக்கான். ஆட்டோவெலாம் டோ பண்ணு போவான், பைக்கில் ஆட்டோ டோ பண்ணு போயிட்டு வீடு வரைக்கும் போய் விட்டு வந்திருக்கான். அவனுக்கு அந்த மாதிரி மனசு. அதனால் டோவில் அவனுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டோ பண்ணுறதுல நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் தடுமாறுவேன். நான் டோ பண்ணுற பேரில் அவங்களுக்கு எதனா கோளாறு ஆகிடக்கூடாது, எனக்கும் கோளாறு ஆகிடக்கூடாதுல்ல. அதனால தான் டீசெண்டாக கொடுத்துட்டேன். சரிங்களா? ஆனால் ஒத்துக்கணுன்னா எனக்கு டோ பண்ண தெரியாது, அவ்வளோதான். நான் ஒத்துக்கிட்டேன், போதுமா? அதுக்கு எதுக்கிட்ட இவ்வளோ வளவளம் பேசுன்னு கேட்டால் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னேன், அவ்வளோதான். உங்கள் பறவையில் நான் ஒத்துக்கிட்டேன், அதில் போயிட்டாண்டி பறந்து. இதுலேயும் சில பேர் வருவானுங்களே, பொண்ணுங்களா இருக்க போய் தான் டோ பண்ணுங்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானுங்க அப்படின்னு கொடுத்து பொண்ணுங்களை பசங்களை பண்ண மாட்டானே. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பொண்ணுங்களுக்கு பண்ணது ஃபஸ்ட்டு வாட்டினா இது மட்டும்தாங்க. ஏன்னா இப்போ தான் நாங்கள் பொண்ணுங்க இதேமாதிரி பைக் தள்ளி போனதே பார்த்துக்குறோம். இதுக்கு முன்னாடி ஆமாம் விழுப்புரத்தில் ஒரு வாட்டி இல்லை, அப்போலாம் நம்ம பிளாகே பண்ணல. அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம். பிளாகில் பண்ணுறதுல கம்மி தாங்க, இந்த மாதிரி டோ பண்ணுறது இது பண்ணுறதுலாம். அதெல்லாம் இல்லாமல் ஆஃப் த கேமராவில் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் யார் பண்ணாலுமே கேட்குறதுக்கு பண்ண தான் செய்யுது. இது காமன், எல்லாருமே பண்ண தான் செய்வாங்க. நாங்கள் மட்டும்தான் பண்ணுறேன்னு கிடையாது. இல்லை, சில பேர்லாம் வருவானுங்க கதறின் கமெண்ட் பாக்ஸில் வந்து. அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிடுறேன், உனக்கு நாளைக்கு நடக்கும். அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேனே. ஒரு வாட்டி என் வண்டி அதாவது அந்த நம்ம மவுண்ட் ரோட் பக்கம் ஆஃப் ஆயிடுச்சு. அது என்னோட தப்பு தான், வீலிங் வச்சு போடுமா ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அங்கே தள்ளின்னு போகும்போது யாருனே தெரியல, ஒருத்தன் ராயபுரம் வரைக்கும் வந்தேன். நான் யாருக்கும் ஃபோன்லாம் பண்ணல, என்ன பண்ண யோசிக்க கூட இல்லை. ஒரு தூரம் தள்ளிட்டு வந்து சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு, வாங்க ப்ரோ நான் அவங்களை டோ பண்ணிட்டு நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணும்போது நமக்கு அதான் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளர்றது நம்ம பொண்டாட்டியை சொல்லுவாங்க. அதே விஷயத்துல தான் எல்லாமே. நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது போனோம்னா நமக்கு ஒரு இது நல்லது வரும், வேற ஒருத்தவங்க மூலியமா நமக்கு அது வந்து சேரும். கண்டிப்பாக. கர்மா மாறேன். எனக்கு பண்ண தெரியாதுங்க. நம்ம உதவி செய்கிறோம் பேரில் உபதரம் செய்யக்கூடாதுல்ல. அதனால ஒரு சில இடத்துல பண்ணிக்க மாட்டோம், அவ்வளோதான். ஒரு வாட்டி நீயும் பண்ண மெரினா பீச்சுக்கிட்ட நைட் வண்டியில் அதுவே அவ்வளோ அலாஞ்சி வாப்புல லோல் பட்டு ஸ்டார்டிங் அப்படிதான் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஒரு 4 வாட்டி டோ பண்ணால் அதெல்லாம் முகக்கதை தட்டி விட்டு போயினே இருந்துடலாம். இவன் பாரு, இவன் எதுக்கிட்ட நிற்கிறான் போடா, எதுக்கு நின்று நடு ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்துன்னுக்குறான். ராஜான் உங்களெல்லாம் கத்திர மட்டும் விட்டுருவான் நடு ரோட்டில். சாவு நோக்கி அவன் போய் நிற்கிறான். எவனா அடிச்சு போடுங்கடா, என் லவர் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இங்கே ஒருத்தன் வரான் பாரு, 2 பேர் வரானுங்க. ஜோடி 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 ஜோடி. இந்த ரோடு ஈஸியாக ரோடு ரொம்ப அமைதியாக இருக்குதுல்ல. ஆமாம், பரவாயில்ல. எவ்வளோ காலியாக இருக்குது பாரு, எவ்வளோ அனாதையாக இருக்குது பாரு. உங்கள் ஊரில் அந்த அக்கடான்னு கிடக்குது. நானும் அங்கே ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு வந்து தான் இருக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி அது வீக்கெண்டு வேறு, எல்லாமே ஈஸியாக அதுக்குள்ளே போயிட்டானுங்க. இதுக்குள்ளே எவனும் போரில் பழுகுது. இது என்ன NH 45 வருமா 32 வருமா? NH 32 தான் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது 115 இது ஹைவே. இதுவா? ஃபஸ்ட்டு எங்கன்னா ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்ணுங்க, 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இதுவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பீஃப் பிரியாணி வாங்கினோம், ஆளுக்கு பாதி சாப்பிட்டோம். எனக்கு சாப்பாடு
நல்லா இருந்துருச்சு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். உனக்கால் சாப்பிடலாம், அது நல்லா இருக்கு, நல்லா இருந்து அவனுக்கும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்கிறாருக்குல்ல. ஒரு பிரியாணி 100 தானே, கரெக்டாக 100 தான். ஒரு முட்டை ஒன்று வச்சு கொடுத்தாங்க. பீஸ் ஃபுல்லாக எலும்பாக தான் இருந்தது. எலும்பில் பீஸ் இருக்குதா இல்லை பீஸில் எலும்பு இருக்குதானே தெரில, அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் கறியும் கொஞ்சம் இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து வெறும் வெங்காயம் மட்டும் வைப்பாங்க, இங்கே தயிர் வச்சு வெங்காயம் வச்சாங்க, அதாவது தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாங்க. அதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது காமனு. ஆனால் பெரும்பாலும் பீஃப் பிரியாணி சாப்பிட்ற இடத்துல வெறும் வெங்காயம் மட்டுமே வச்சு கொடுப்பாங்களா, அதனால் நான் சொன்னேன் அதை. அப்புறம்னா ஒரு கறி குழம்பு மாரி ஒன்று ஊற்றுனாங்க. அந்த சேர்ப்பா எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. அதில் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இல்லை இது வேடந்தாங்கல்? புரியல. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம செய்யூர்லேருந்து போய்கிட்டு இருக்கோம். எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா மேல்மருவத்தூரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மேல்மருவத்தூர்லேருந்து தான் நம்ம அந்த வேடந்தாங்கல் போகிறோம். அதை நல்லா ஒன்று நோட் பண்ணியா? போன பிளாக் ஃபுல்லாக அது என்ன ஊருன்னு நான் கேட்டேன். இந்த பிளாக் ஃபுல்லாக நீ கேட்குற. சொல்லு. கேட்கறது மாறிக்குது, கேட்கறது மாறிக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து 24 கிலோமீட்டர் இருக்குதுங்க நம்ம போக வேண்டிய வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு. அதில் இந்த ஸ்ட்ரைட் ரோடு எப்படி இருக்குது பாரு, தரமாக அப்படியே அங்கேருந்து டவுனில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மரம்லாம் அப்படி பெருசு பெருசாக வளர்ந்துருச்சுன்னா வச்சுக்க, அப்படியே டனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்களே, அதெல்லாம் மரமாக வளர்ந்துருச்சுன்னா இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், டனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். என்ன டைம் ஆகுது இப்போ? 3:08. அல்ல NH 45 இல்லை 32 கன்ஃபார்மா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம NH 32 தான் போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செங்கல்பட்டில் வேறு என்ன ஃபேமஸான ஃபுட்டுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். செங்கல்பட்டில் ஃபேமஸான ஃபுட்டு என்னன்னு தெரிலன்னு சொல்கிறேன். எல்லா ஊர்லேயும் ஃபேமஸான ஃபுட்டு ட்ரை பண்ணுவான், இங்கே என்ன ஃபுட்டு ஃபேமஸ்னே தெரியலையே. டக்குன்னு அப்படியே டல்லான மாதிரி இருக்குதாள். டல்லான மாதிரியா? ஹைவேலேருந்து ஊருக்குள்ளே வந்துட்டோமா, அந்த சூரியனோட வெளிச்சமும் கம்மியாகிடுச்சா, அப்படியே டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த இடம். அடி பிரேக்கு. ஹைவே விட்டு ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. அந்த இப்போ இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து 12 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 12 கிலோமீட்டர் வந்து ஊருக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்லாம் நிறையா இருக்கும், அதனால் ரொம்ப நேரம் போய் நேர்கிற மாதிரி தெரியும். 850 மீட்ரு. எத்தனை மீட்ரு? 850 மீட்ரு தான் இருக்குதாங்க வேடந்தாங்கலுக்கு. ஆனால் அதுக்கான அறிகுறி இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலங்க. இன்னும் ஊருக்குள்ளே தான் போயின்னு இருக்கோம். அப்பா இதுதான் இதே ஒரு மெயின் ரோடு பிடிச்ச மாதிரி இருக்குதுடாப்பா. காராக நிற்கிது இப்போ தான். இப்போ எவ்வளோ கார் நிற்கிதுங்க. வேடந்தாங்கல் தான் வந்துட்டோம். நம்மளை மெயின் ரோடுக்காக கொண்டு வர மாதிரி ஷார்ட் ரூட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இதுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. பைக்கு மேலே ஏற்றி வச்சுருக்கானுங்க, அங்கே ஏற்றிடலாமா? நேலாக இருக்குது. வா ரோடு எது வரைக்கும் உள்ள போகுதுன்னு பார்ப்போம். நம்ம பைக் எங்கே நீங்கள் இங்கெல்லாம் என்ட்ரி டிக்கெட் இருக்குது, அது இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறோம். எதனா என்ட்ரி டிக்கெட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் அப்படியே இதில் காட்டு பார்ப்போம். ஃபோனில் தெரியுதானே? ஃபோனில் தெரியுதானு பார்ப்போம்டா. காட்டு ஃபோன் லென்ஸில் என்னாச்சு? லென்ஸ் அதில் வை. லைட்டாக தெரியுது. மறைக்கிற நீ கீழே வச்சு. இல்லைடா மொபைலில் அந்த போதும். ஆனால் அது மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேடந்தாங்கலுக்குள்ளே வந்துட்டோம். அந்த என்ன வேலை இது என்ன சொல்லுவாங்க, நடப்பாதை. வாக்கிங் ஏரியாவில் நடப்பாதையில் லாஸ்ட் வரைக்கும் நடந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரோடு இல்லை, லாக் ஆகிருக்கு. ஆனால் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக மரம்லாம்
சாட்சி வச்சு லாக் ஆகிருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அது வளர்ந்து போய் கிடக்குது. அதை இல்லாலே அதுக்கப்புறம் போடவே இல்லாலே விட்டானுங்க. ஆளு தெரில என்ன சீண்டி போகிறான். ஆமாம் பாரு அப்படியே ஃபுல்லாக அப்படி டவுனில் இருக்குது பாரு இந்த இடம் ஃபுல்லாக சீண்டி பாரு. மம்மி இங்கே டைலு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து இறங்கிடுச்சா டவுனில். அவ்வளோதான், இதோட அவங்க லாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் போடலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோக்கல் மாரி உள்ளே வந்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க தேவை. நான் ஆரம்பத்துலேருந்து எதுக்கு பிளாக் எடுக்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல போயிட்டு உக்காந்துட்டு பொறுமையாக சொல்கிறேன். ஏன் இங்கே வந்துட்டு நான் பிளாக் எடுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வாங்க நான் போயிட்டு உக்காந்துட்டு 2 பேரும் ஒரு ஸ்டோரி எடுத்து விட்றோம். அதை கேளுங்க கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டோம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமாலே? போட்டலாம். அந்த ஆயத்தேடு மம்மி அது அப்படியே திருப்பு. அதில் கரெக்டாக தெரியுதுன்னு பார்க்கணும். தெரியுதா? தெரியுது, இல்லை தெளிவாக தெரியுது. இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது அடல்ட்டு 2 பேர் 10 ரூபா 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா 20 ரூபா. ரெண்டாவது கேமரான்னு போட்டு ஒரு நம்பர் போட்டு 50 ரூபா போட்டிருக்காங்க. அது வந்து நம்ம வச்சுருக்க கோப்ரோ கேமரா கிடையாதுங்க. அது நம்ம மொபைலுக்குன்ட்டு அடிச்சிட்டாங்க எங்களுக்கு விபூதியை, பெரிய விபூதியை. நாங்களும் எத்தனை ஃபோன்னு கேட்டாங்க, ஒரு ஃபோன்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிவிட்டோம் இந்த இடத்துல. நம்ம அடல்ட்டுக்கு 50 ரூபா போட்டால் கூட அக்ரி பண்ணிக்கலாங்க. ஃபோன் இல்லாமல் யார் இருக்கா இந்த காலத்தில்? அதுவும் கேமரா மொபைல் இந்த அவ்வளோண்டு வாண்டுங்க கூட வச்சுன்னுக்குதுங்க. என்ன நியாயம்? நம்ம சிவகுமார் அதிர்ச்சி ஆகிட்டா போல, வாயிலேருந்து பேச்சு வர மாட்டேங்குது. நானும் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே போனாலும் என்ட்ரி டிக்கெட் கேட்பாங்க. எனக்கு என்ட்ரி டிக்கெட் கேட்பாங்க, கேமராக்கு என்ட்ரி டிக்கெட் கேட்பாங்க, பைக்குக்கு என்ட்ரி டிக்கெட் கேட்பாங்க. பைக்குக்கு 20 ரூபா போடுவாங்க, 30 ரூபா போடுவாங்க, ஒரு இடத்துல 10 ரூபா போடுவாங்க, ஒரு ஆளுக்கு 50 ரூபா போடுவாங்க, 30 ரூபா போடுவாங்க, 20 ரூபா போடுவாங்க. அது ஒரு இடத்த பொறுத்து மாறும். ஆனால் ஃபோனுக்குன்னு இது வரைக்கும் என்ட்ரி டிக்கெட் நான் போட்டு பார்த்ததே இல்லைங்க. அந்த அக்கா கிட்ட நான் கேமராவே காட்டல, கேமரா கிட்ட தெரியாது. அவங்க எல்லாருமே காமனாக கேட்குறாங்க ஃபோனுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பட்டன் ஃபோன்னா விட்றாங்க, நார்மல் ஃபோன் இது ஆண்ட்ராய்டு ஃபோன்னா விட மாட்டாங்க. 50 ரூபா டிக்கெட்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா, இவனுக்கு 10 ரூபா எனக்கு 10 ரூபா, மொபைல் ஃபோனுக்கு வந்து 50 ரூபா. அப்போ கேமரானா எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னே தெரில. இது எங்கே சொல்கிறதுனே தெரில. ஆனால் அவங்க வாங்குகிற காசுக்கு இங்கே ஒர்த்தாக தான் கேட்டால் இல்லை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 இடத்துல பார்த்தா ஒரு இடத்துல டேப்பில் தண்ணியாக வரல, இன்னொரு இடத்துல டேபே கிடையாது, உடஞ்சிருக்குது. வேணால் போகிறப்ப நான் எவிடன்ஸ் காட்டுறேன். என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடத்துல டூரிஸ்ட் பிளேஸில் இதெல்லாம் அத்தியாவசியம், ரூல்ஸ் படி அதெல்லாம் இருக்கணும். ஏன் இல்லை? அதெல்லாமே இருக்கு. அவங்க என்னன்னா பராமரிப்பு இல்லைன்னுங்கிறப்ப என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்களே. இருக்கு அது அந்த ஆரம்பத்துல மட்டும் இருக்கு. இப்போ ஒரு 1 கிலோமீட்டருக்கு இந்த இது இருக்குன்னா 500 மீட்டருக்கு இருக்கு. ரிமைனிங் 500 மீட்டருக்கு தண்ணி வரல. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இங்க கூட நான் ஒன்று பார்த்தேன். ஆனா அது பாலடைஞ்சு போய் கிடந்து பயன்பாட்டில் எல்லாமே ஒருத்தனுக்கு வருது. நான் 2 இடத்துல இருக்கேன், 2 இடத்தையும் பராமரிப்பு பண்ணி தான் வச்சிருக்கீங்க. டூரிஸ்ட் பிளேஸ்னா பராமரிப்பு இருக்கணும். இது எப்படின்னா ஆரம்ப கட்டணத்தோட சரி பழுகுது, அதுக்கப்புறம் பராமரிப்பே இல்லை பழுகுது. ஆனால் என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. நானும் ஒவ்வொரு இடத்துலையும் போகிற இடத்துல சொல்லிட்டு தான் சொல்கிறதுனா என்ன சொல்கிறது, இது யாரும் கேட்டுக்க மாட்டாங்களா இல்லை இது ஸ்டெப் எடுக்க மாட்டாங்களா என்னன்னே தெரியல. நானும் பிளாகில் எல்லாத்துலேயும் சொல்லியிருந்தாக்கிறேன். நீங்கள் யாருன்னா பெரிய ஆளுங்களை பார்த்தாலோ இல்லையோ நீங்கள் பெரிய ஆளுங்களுக்கு ஷேர் பண்ணாலும் சரி, இந்த இடத்த கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுமாரி இங்கே பறவைங்கள்லாம் இருக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் நான் எதிர்பார்க்கல. ஒரு அங்கங்கேயும் ஒவ்வொன்று தான் இருக்குது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பறவைகள் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரியான பறவைகள் எல்லாம் அங்கே முடியாது. டெலஸ்கோப் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? அது விற்கலாம் இல்லை, வாடகை ரெண்டலா 100 ரூபாய்க்கு. ஆமாம், அது இந்த டைமில் வந்து இவ்வளோ நேரம் டைம்லாம் கொடுக்கல, வந்துட்டு போகிற வரைக்கும் அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க. அது கூட்டமாக இருந்தால் மேபி சீசன் டைம் இருந்தால் இருக்கலாம். நாங்கள் கூட சீசன் டைம் இல்லாத டைமில் வந்திருக்கலாம். நாங்கள் வந்து ஈவினிங்கு நவம்பர் மாதம் வந்தோம். இந்த டைமில் வந்து எந்த ஒரு பறவைகளும் நாங்கள் பார்க்க முடியல. அவ்வளோ அதிகமாக சுற்றி வெறும் பறவைகளாக இருக்கிற மாதிரி பார்க்கல. இதே ஒரு 4-5 மரத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டில் இருந்தது பறவைகள், இன்னொரு பாட்டு சைடில் இல்லவே இல்லை. உனக்கு எப்படி இருந்தது? அங்கங்கே இருந்தது, எல்லா இடத்துலையும் இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. என்ன இப்போ நமக்கு மெரினா பீச்சில் வந்து காலைல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புறா வந்துட்டு ஒரு 500 புறா 1000 புறா அந்த மாதிரி கொத்தாக இருக்கும். அந்த மாதிரி அங்கே ஒரே இனம் மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுது. வேறு வேறு ரகம் விதவிதமாய் வித்தியாசமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்க்குறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. நம்ம கூட ஒரு அண்ணன் டெலஸ்கோப்பை நம்மகிட்ட கொடுத்தாப்புல, மேலே சன்லைட் அடிது, கேமரா கரெக்டாகவே உன் தலையை குனினா கேமரா குனி தற்குறி. தலையை குனிஞ்சா மட்டும் தெரியாதா கேமரா? இல்லடா, தலையை குனிஞ்சு நீ பாருன்ற உனக்கு அது தெரியுதான்ட்டு தெரியுதுடா. எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சிராள். நீ சொல்லு, நீ கண்டென்ட் மாற்றாத. அதுதான் விதவிதமாய் வித்தியாசமாய் சும்மா பேருக்கு தான் வச்சுன்னுக்கிறான், ஆனால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்ம கூட ஒரு அண்ணங்கிட்ட சும்மா பேச்சு வச்சோம். அவர் இருந்தாப்பா டெலஸ்கோப் நீ பார்த்துட்டு கொடுப்பா, எவ்வளோ வேணால் பார்த்துட்டு கொடுப்பான்னு கொடுத்துட்டாரு. நானும் பார்த்துட்டேன், நம்ம சிவகுமாரை பார்த்துட்டாரு. அதுக்கு நான் 100 ரூபா தண்டமாக செலவு பண்ணல. இந்த செலவு பண்ண 70 ரூபாய்க்கே மனசு அடிச்சுக்குது. இவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து கிளம்பி இதை வந்துட்டு இதுக்காடா வந்து பார்க்க வந்த மாதிரி ஒன்று அதில் டிசப்பாயின்மெண்ட்டு பேர்ட்ஸ் இல்லை.
செகண்ட் திங் என்னன்னா அச்சாங்க ஒரு விபூதியை பெருசாக ஃபோனுக்கு. அதுலேருந்து இன்னும் மீண்டு வரலங்க. திரும்ப நாங்கள் அந்த சாப்டருக்குள்ளே தான் போயின்னு இருக்கோம். எங்களால் என்ன 50 ரூபா, அது ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. அது ஃபோனுக்குன்னு 50 ரூபா. யார் இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் இருக்கிறா? ஃபோனுக்கு போய் என்ட்ரி டிக்கெட் போட்டு எங்கன்னா இது பண்ணுவாங்களா? இல்லை, ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்துருக்கேன்ப்பா ஃபோனுக்கு என்ட்ரி டிக்கெட் போட்டு. அது மியூசியத்துக்குள்ளே போனால் அலோடே கிடையாது, கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது. இல்லை நான் ஃபோட்டோ நாட்டோல மட்டும் மொபைல் என்ட்ரி டிக்கெட் எனக்கு தெரிஞ்சு வரலாம். அப்படியா? நான் சின்ன வயசில் போயிருக்கேன். நான் இப்போ போனது காலேஜ் படிக்கும் ஒரு அடி போனேன். அது மட்டும் என்ட்ரி டிக்கெட். அதை தவிர்த்து ஆமாம், இதை தவிர்த்து நான் எங்கே போயிருக்கோம் எங்கேயுமே என்ட்ரி டிக்கெட் இல்லை. நானும் போனேன். இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கேன். எந்த இடத்துலையும் ஃபோனுக்குலாம் தனியாக என்ட்ரி டிக்கெட் கேட்டதில்லை. கேமரா எடுத்துன்னு போனால் ஒரு சில இடத்துல 100 ரூபா கேட்பாங்க, ஒரு சில இடத்துல 50 ரூபா சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல 300 ரூபா சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் போகிறீங்க, 300 ரூபா காசு இல்லாமல் போகிறீங்கன்னு சொல்லி என்ன கேள்வி கேட்பீங்க. இப்போ கூட என்ன சொல்லுவீங்க, அதாவது அவங்க பண்ண தப்பு எதுவுமே உங்கள் கண்ணு பார்வைக்கு தெரியாது, நாங்கள் பண்ணுற தப்பு தான் உங்கள் கண் பார்வைக்கு தெரியும்ல. கேமரா எடுத்துன்னு வந்தது இல்லீகல் அப்படின்னு சொல்லுவீங்களே. அங்கங்கே என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு வந்து டிஎஸ்எல்ஆர் வச்சே எடுத்துன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் என்ட்ரி டிக்கெட் கொடுத்துருந்தேன். அந்த பில்லிலே போட்டிருக்காங்க. என்ன கேமராக்கு தான் போட்டுக்கிறாங்க, ஃபோனுக்குன்னு போடல. ஆனால் அவங்க ஃபோனுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஃபோன் கால் வந்துச்சு, அதனால் பாதிலே போயிட்டேன். இதாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் என்னென்னா அங்கங்கேயும் வந்து டவர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்களாலே. அது என்னன்னு 2 இடம் 3 இடம் டவர் தான். டவர் தான் கட்டி வச்சுருக்காங்க. அந்த பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோதான், அந்தளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி ஃபுல்லாகவே லைனாக ஒரே ஸ்ட்ரைட் லைன் வந்து நடப்பாதை போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயும் வந்து இந்த மாதிரி உட்காரத்துக்கு வசதியாக இருக்குது. ஃபுல்லாக நேலுக்குள்ளேயே இருக்குது. இப்போ மதியம் டைமில் வந்தால் கூட உங்களுக்கு எதனா ஒரு பக்கத்துலேருந்து வெயில் அடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த இடம் வந்து பச்சை பசேர்னு இருக்கும். அவ்வளோ சன்லைட் உங்களை தாக்காது. கொஞ்சம் நேலாகவே இருப்பீங்க, சேஃபர் ஜோன்லேயே இருப்பீங்க. மற்றபடி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சரி, ஓகேங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சொல்லலை. பாய்.